ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி. என் பிள்ளையே, நீ மிகவும் ஆசையோடு எதிர்பார்த்த உறவு உன்னை தேடி வரப்போகிறது. அந்த உறவு உன் வாழ்க்கையில் நுழையும் நேரம் உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகிறது. உன் வாழ்க்கையை நான் திருத்தி அமைக்கப் போகின்றேன். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உன் அம்மா உனக்கு ஆணையிட்டு சொல்கிறேன், இனி உன் மகிழ்ச்சிக்கு தடை இருக்காது. என் மாயையால் வரும் சிறு சிறு தடங்கல்கள் சட்டென்ன விலகிவிடும். இன்று முதல் எந்த தீமையும் உன்னை அண்டாது. விரைவில் நீ அடைய போகும் மகிழ்ச்சியை கொண்டாட தயாராக இரு. இனி கவலை வேண்டாம் என் குழந்தையே. எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள். யாரையும் கீழே கிடக்கும் காகிதமாக நினைக்காதே. இன்று உன் கண்களுக்கு ஒன்றும் இல்லாதவர்களும் சுவர்களும் ஒரு நாள் மீண்டும் வரும். யாருடைய வாழ்வு எப்பொழுது எப்படி மாறும் என்று தெரியாது. இன்று இருப்பவர்கள் நாளை கஷ்டப்படலாம். இன்று கஷ்டப்படுபவர்கள் நாளை நன்றாக இருக்கலாம். ஆகையால் இன்று நாம் கஷ்டப்படுகிறோம் என்று கலங்காதே. உன் கைகளை பிடித்து தூக்கிவிட உன் அன்னை நான் இருக்கின்றேன். உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். என் குழந்தையே, உன் அம்மா நான் உன்னை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருக்கின்றேன். அதனால் கலங்காதே. என் குழந்தைக்கு என்ன தேவைப்படும் என்று எனக்கு தெரியும். அதை பூர்த்தி செய்ய நான் தயாராகிவிட்டேன். இனி உன் சுமைகளை இறக்கி உன் தேவைகளை பூர்த்தி செய்து வருவேன். உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன். பொறுமையாக இரு. உன்னிடத்தில் உள்ள அனைத்து சிக்கல்களையும் நான் தீர்த்து வைக்கப் போகின்றேன். உன் பிரச்சனை தீர்ந்து விட்டது. உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை பார்த்து வியக்கத்தான் போகின்றாய். தைரியமாக இரு. நடந்து முடிந்ததை பற்றி நினைத்து வேதனைப்படுவதும் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதும் வாழ்க்கையல்ல. இந்த நிமிடத்தை சந்தோஷமாக அனுபவிப்பதே சந்தோஷமான வாழ்க்கை. இந்த நொடியே சந்தோஷத்தை உணர்ந்து வாழ்வது வாழ்க்கை. வாழ்க்கையில் கஷ்டங்களை தாண்டி சந்தோஷத்துடன் வாழ தெரிந்தவர்கள்தான் எதிர்காலத்தை படைக்கும் தகுதியானவர்கள். உன்னை சுற்றி அளவற்ற அன்பும் சந்தோஷமாக இருப்பதாக உணரு. அவ்வாறு இல்லாவிட்டாலும் மனதார நம்பு. இப்படி செய்வதால் உனக்கான வாழ்க்கை உன் மனமும் கட்டுப்பாட்டில் வந்து நீ நினைப்பது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் கிடைக்க வைக்கும். சந்தோஷம் என்பது உன் மனதிலிருந்து உருவாகுவது அல்ல. அன்பானவர்களுக்கு மனது கூட ஒரு புனிதமான தாயின் கருவறைதான். உனக்கான சந்தோஷத்தை படைக்கும், மற்றவர்களுக்கு அளவற்ற அன்பை அள்ளித்தரும் மாபெரும் படைப்பாளி. நீ மாதந்தோறும் மின்சார கட்டணம், பால் கட்டணம் கட்டுவதற்காக இந்த உலகில் பிறக்கவில்லை. மாறாக இந்த பூமியின் மதிப்பை கூட்டவே இந்த உலகில் பிறந்திருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். உடைந்த மேகங்கள் தான் மழையை கொடுக்கும். உடைந்த விதைகள் விருட்சங்களாக மாறும். உடைந்த நிலம்தான் உழவுக்கு பயன்படும். உயர்ந்த மனதோடு இருக்கும் நீ உயர்ந்தே தீருவாய். தைரியமாக இரு. வெற்றி நிச்சயம். சந்தோஷம் இருக்கும் இடத்தில் வாழ்வதை விட நீ இருக்கும் இடத்திலேயே சந்தோஷத்தை உருவாக்கிக்கொள். உன் வாழ்வில் நிறைவு கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, புறம் பேசாமல் இருப்பது போன்றதை கடைபிடித்தாலே போதும். உன் பாதை மேலும் சுகமானதாக மாறும். உனக்கு என்றும் என் அருளும் ஆசீர்வாதமும் உண்டு. நிச்சயமாக நிம்மதியாக வாழ்வாய். உன்னுடன் நான் என்ற உன் அன்னை என்றும் துணையாக இருப்பேன். நீ உன் அன்னையை நினைக்கும் தருணத்தில் உன் கண்முன்னே நிற்பேன். உனக்கு எந்த விதமான குழப்பங்கள் இருந்தாலும் உன் அன்னையை நினைத்தால் அடுத்த கணமே தீர்த்து வைப்பேன். எல்லாம் நல்ல காலம்தான். நான் உன்னை தலை நிமிர்ந்து பிறர் உன்னை திரும்பி பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையை மாற்றுவேன். நீ சற்றும் எதிர்பாராத நல்ல செய்தியை கேட்பாய். அவற்றை பெற தயாராக இரு மகளே. உனக்கு துணை நானே.
இந்த நாள் உன் அம்மன் அருளால் நல்ல நாளாக இருக்கட்டும். மகிழ்ச்சி உண்டாகட்டும். நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.